என்னுடைய கணவர் ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார். இது சொல்றது யாரு? நடிகர் விஜயனுடைய மனைவி. அந்த சகோதரி என்ன சொல்றாங்க? திருமதி சங்கீதா, இவர் கல்யாணம் என்ன பண்ணிக்கினாரு, 2 பிள்ளைய கொடுத்தாரு. ஆனா இவர் பல வருடங்களாக ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறாரு. பொண்டாட்டி கூட நல்ல மாதிரி ஒரு குடும்பம் நடத்தி, பொண்டாட்டிக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து, பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட உன்னால முடியல. உனக்கு கடவுள் 2 புள்ள கொடுத்துக்கிறாரு. அந்த புள்ளைங்களையும் நீ காப்பாற்றலை, நடுரோட்டில் விட்ட. அப்புறமா நீ என்னடா ஒரு தலைவன்? நீ என்ன திமுக பேசுகிற? பொண்டாட்டியே நீ சரியில்லை, அவன் இன்னொரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான்னா, அப்போ நீ பொம்பளை போரிக்கன்றது உன் மனைவி திருமதி சங்கீதா சொல்லிட்டாங்க. அந்த நடிகை புகைப்படத்தோடு இவர் கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிடுறாங்க. அது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு. எந்த நடிகை இவருடைய புகைப்படத்தை அடிக்கடி வெளியிடுது? அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ யாரா தீய சக்தி சொல்கிறா? நீயே சொல்கிறா. உன் குடும்பத்துக்கே நீ தீய சக்தி, உன் மனைவிக்கு நீ தீய சக்தி, உன் பிள்ளைக்கு நீ தீய சக்தி, உன் பொண்ணுக்கு நீ தீய சக்தி, உங்கள் அப்பனுக்கு நீ தீய சக்தி. அப்படி நாட்டுக்கு நீ எப்படா நீ தூய சக்தியாக வருவா? படூஸ் டெடே குடிகார நாய, டெடே தீய சக்தி புறம்போக்க, நீ தான் தீய சக்தி. குடியாத்த குமரன் ஆபாசமாக பேசிட்டான் பெண்களை குறித்து. பெண்களை மதிக்க தெரியலன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தராங்க. அவனுக்கு பெண்களை மதிக்க தெரியுதானா? எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு உன் மனைவி மேலே சொல்லிக்குது. நீ எப்படா பொது மேடைக்கு வர? பொது மேடைக்கு வந்து எப்படா நீ இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுற? நீ டிவிக்கு அது ஒரு ஜல்சா கட்சி, அது ஒரு ஜல்சா கட்சி. புருஷன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தல, எவ கூடவோ குடும்பம் நடத்தினுக்கிறான். இதில் எங்கடா திமுக சரி? ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறான் கூட குடும்பம் நடத்தலைன்னும் போது, அப்போ நீ பொம்பளை பொறிக்கு, நான் பொம்பளை பொறிக்கன்னா உங்களுக்கு கோவம் வருது. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிடிக்கிடுவியா? மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போ நேற்றைக்கு இன்னைக்கு எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டால், நடிகர் விஜய், தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் தற்குறி நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த விவாகரத்து வேணும், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி தற்கொலை நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எனக்கு விவாகரத்து, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னு கேட்டால், என்னுடைய கணவர் ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார். இது சொல்கிறது யார்? நடிகர் விஜயனுடைய மனைவி. ஊரறிய அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பெற்றிருக்காரு. யார்? நடிகர் விஜய். அவனுக்கெல்லாம் அவர் இவருன்னு மரியாதை கொடுத்து பேச தேவையில்லை. அப்படி வந்துருச்சு அது நடிகர் விஜய். இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? நடிகர் விஜயனுடைய தற்கொலை விஜயனுடைய மனைவி சங்கீதா, அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க? திருமதி சங்கீதா, இவர் கல்யாணம் என்ன பண்ணிக்கினாரு, 2 பிள்ளைய கொடுத்தாரு. ஆனால் இவர் பல வருடங்களாக இவர் வந்து ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறாரு. இவர் ஒரு கட்டத்தில் அந்த நடிகையோடு தொடர்பை நான் துண்டிச்சுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் துண்டிச்சிக்காமல் அந்த நடிகையோடு தான் தொடர்பில் இருக்கிறாரு. அந்த நடிகை அடிக்கடி இவரோடு புகைப்படங்களை எடுத்துக்கிற சமூக வலைத்தளங்களை வெளியிடுறாரு. இது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது. இன்னொன்று, என் குடும்ப செலவுக்கு என் கணவர், அதாவது தற்கொலை விஜய், என் கணவர் எந்த பணம் கொடுக்கறதில்ல. என் பொண்ணை எதுவும் கவனிக்கிறதில்ல, அது செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல. எங்களை நடுரோட்டில் அனாதையாக விட்டுட்டாரு. இவர் ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்துக்குன்னு என் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எனவே எனக்கு விவாகரத்து வேணும். நடிகர் விஜயோட இருந்து எனக்கு விவாகரத்தை பெற்றுத்தரல நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் சகோதரி சங்கீதா, தற்கொலை விஜயனுடைய மனைவி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொண்டாட்டிக்கு உன்னால் வீட்டில் உட்கார வச்சு ஒரு பொண்டாட்டி கூட நல்ல மாதிரி ஒரு குடும்பம் நடத்தி, பொண்டாட்டிக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து, பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட உன்னால் முடியல. நீ பெத்த புள்ள, நீ பெத்த பொண்ணு, 2 பசங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, புள்ள பாக்கியம் கிடைக்காது. எல்லாருக்கும் புள்ள பாக்கியம் கிடைக்காது. உனக்கு கடவுள் என்ன சொல்கிறது? உனக்கு கடவுள் 2 புள்ள கொடுத்துக்கிறார். அந்த புள்ளைங்களையும் நீ காப்பாற்றலை, நடுரோட்டில் விட்ட. அப்புறமா நீ என்னடா ஒரு தலைவன்? நீ என்ன திமுக பேசுகிற? நீ என்ன இளைஞர்களை வழி நடத்துறது? உனக்கு என்ன தகுதி இருக்குது இளைஞர்களை நீ வழி நடத்துறதுக்கு?
பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி நான் தருவேன் நீ பேசுறிய தற்குறி விஜய், குடிகாரம், பொம்பளை பொறுக்கி, ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையா. டே விஜய், நீ சொல்கிற நான் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஆட்சி தருவேன், பெண்களெல்லாம் வந்துட்டு பெத்த தாய் நமக்கு கடவுள், மனைவி நம்மோட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் மதிக்கணும்னு பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு வீட்டு வச்சு சோறு போடுறியா? முதல்ல நான் உங்ககிட்ட வரேன். ஒரு குடும்ப தலைவனாக, நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும், ஓகேவா? ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும். அதற்கு அடுத்து ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு, ஓகேவா? பொண்டாட்டிக்கு நல்ல கணவனாக இருக்கணும், பொண்டாட்டிக்கு நல்ல கணவனாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல அப்பனாக இருக்கணும். உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தால் சண்டை போடாமல் நல்ல சகோதரனாக இருக்கணும். இவன் தான் நல்ல குடும்பஸ்தன், இவன் தான் நல்ல குடும்பத் தலைவன். அப்படி நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தால் தான் நீ நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக வர முடியும். அரசியலுக்கு வந்தால் உன் பொண்டாட்டியே நீ சரியில்லை, அவன் இன்னொரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான்னா, அப்போ நீ பொம்பளை பொறிக்கன்றது உன் மனைவி திருமதி சங்கீதா சொல்லிட்டாங்க. நீ பொம்பளை பொறிக்கன்றது எந்த நடிகையோடு நீ தொடர்பில் இருக்கிற? நீ எந்த நடிகையோட தொடர்பில் இருக்கிற? அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அடிக்கடி புகைப்படத்தை வெளியிடுறாரு அந்த நடிகையோட. அந்த நடிகை புகைப்படத்தோடு இவர் கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிடுறாங்க. அது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு. இப்படிப்பட்டவன் நான் வாழ விரும்பல, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. எந்த நடிகை இவருடைய புகைப்படத்தை அடிக்கடி வெளியிடுது? அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சொல்கிறது? எனக்கு ஏதாவது அழுத்தத்தை கொடுத்தால், அடுத்து என்ன சொல்கிறாங்க, சங்கீதா, இந்த நிமிஷம் வரை விஜய்க்கு பொண்டாட்டியாகிற சங்கீதா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏதாவது விஜய் மன அழுத்தத்தை கொடுத்தா அந்த நடிகை யாருன்னு நான் கோர்ட்டில் சொல்லுவேன், அது நான் அஃபிடேட் போடுவேன், அந்த நடிகை யாருன்றது நான் கோர்ட்டில் சொல்லுவேன்ட்டாங்க. இப்போது உன் குடும்பமே நாறுது. உன்னுடைய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது தான், ஒத்துக்கிறேன். உன் குடும்ப விஷயம் நான் பேசக்கூடாது தான். நீ பேசுறிய தீய சக்தி அன்றிய. யாரா தீய சக்தி? நான் விஜய் கேட்குறேன், யாரா தீய சக்தி? இப்போ நீ தீய சக்தின்னு சொல்கிற இல்லைடா? டே பாடுச, டே விஜய் பொம்பளை பொறுக்கி குடிகாரனாய, நீ தீய சக்தின்னு திமுக சொல்கிற. அது எம்ஜிஆர் சொன்னார், ஜெயலலிதா சொன்னாங்க, அதே நானும் சொல்கிறேன்னு இவன் சொல்கிறான். இப்போ யாரா தீய சக்தி சொல்கிறா? நீயே சொல்கிறா. டேய், அரசியல் ஒரு பக்கம் விட்டுறா, அரசியல் ஒரு பக்கம் விட்டுரு. இவன் குடும்பத்துக்கே நீ தீய சக்தி, உன் மனைவிக்கு நீ தீய சக்தி, உன் பிள்ளைக்கு நீ தீய சக்தி, உன் பொண்ணுக்கு நீ தீய சக்தி, உங்கள் அப்பனுக்கு நீ தீய சக்தி, உங்கள் அம்மாவுக்கு நீ தீய சக்தி, உன் குடும்பத்தில் நீ தீய சக்தினா அப்படி நாட்டுக்கு நீ எப்படா நீ தூய சக்தியாக வருவா? படூஸ். அப்பா அம்மா மனைவி புள்ள பொண்ணுக்கு நீ தீய சக்தி ஆகிட்ட. வீட்டில் நல்ல பேர் எடுத்துகிட்டு தான் வெளியே வந்து நல்ல பேர் எடுக்க முடியும். வீட்டிலே நீ தீய சக்தினா அப்புறம் எப்படா நீ தூய சக்தி ஆகிடுவ? உன்னுடைய தமிழக வெத்து கழக கட்சி எப்படா தூய சக்தியாகும்? உன் கூட இருக்கிற அந்த பழக்கா பசங்க, அந்த வெத்து கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தற்குறிங்க, அந்த அணிலுங்க எப்படா அவனுங்க தூய சக்தி ஆவானுங்க? நீ முதலமைச்சரை பற்றி பேசுறியா? தலைவர் தளபதி பற்றி நீ குறை சொல்லி பேசுகிற. அவர் இந்த இனத்தினுடைய தலைவர், தமிழ் இனத்தினுடைய தலைவர், எங்கள் தலைவர் தளபதி. திராவிட இனத்தின் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. அதுக்கு முன்னால் அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ள. இது கேள்றா விஜய், அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ள. அவங்க அப்பா அம்மா பார்த்து எங்கள் அண்ணியார், மரியாதைக்குரிய எங்கள் அண்ணியார் துர்கா அண்ணியார் அவர்களை பொண்ணு பார்த்து, இந்த பொண்ணை கட்டிக்கப்பா, நீ வாழ்க்கை நல்லா இருப்பான்றாங்க. ஓகேன்றாரு. கல்யாணம் ஆகுது. மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கிறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. தாய்க்கு பிறகு தாரோன்னுவாங்க. மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கிறாரு. 2 புள்ளிங்க இருக்கிறாங்க. ஒன்று அண்ணன் உதயநிதி, இன்னொன்று தங்கச்சி செந்தாமரை. 2 பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். பேரம்பேத்திக்கு நல்ல தாத்தாவாக இருக்கிறார். டோட்டலாக ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக இருக்கிறார். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் தளபதியின் வெற்றிக்கு பின்னால் எங்கள் அண்ணி இருக்கிறாங்க. அவங்க எது சொன்னாலும் அதை கரெக்டாக செய்வார். அண்ணி ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டாங்கன்னா ½ அன் ஹவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? அதை ஆர்கானிக் ஃபுட்டு, டயட்டில் இருக்கணும், உப்பு காரம் கம்மியாக சேர்த்தணுன்னு அது மனைவி சொல்கிறத அவர் கரெக்டாக கேட்பார்.
அவர் எந்த அளவுக்கு உத்தமர் நான் சொல்லிட்டாடா, டே தற்கொலை விஜய், பொம்பளை பொறிக்க பொண்டாடி சோறு போடாதவன, பெத்த புள்ளிக்கு சோறு போடாதவன், அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத, டே தற்கொலை, டே தீய சக்தி. அவர் எந்த அளவுக்கு உத்தமர்னு சொல்லிட்டாடா அவனுக்கு. அவர் ஒரு சீரியல் ஒன்று நடித்தார், சூர்யான்னு நினைக்கிறேன், கலெக்டராக வருவார் அதில், சூர்யான்னு நினைக்கிறேன், ஆமாம் சூர்யா, சன் டிவியில் வந்துச்சு அந்த சீரியல். அவர் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் நைட் காட்சி அதில் வருது. ஒரு ஃபஸ்ட் நைட் காட்சியில் போய் உக்காடுறார். அது ஒரு காட்சி, ஃபஸ்ட் நைட் அந்த சீரியலில் ஒரு ஃபஸ்ட் நைட் காட்சி. அதில் உட்காந்த உடனே கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டார் டைரக்டர். ஏன்னா இந்த ஃபஸ்ட் நைட்டெல்லாம் வேணாங்கன்ட்டார். இல்லைங்க, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அந்த ஃபஸ்ட் நைட் அந்த 7 படம் இல்லை வேணாம், வீட்டில் மனைவியெல்லாம் பார்ப்பாங்க. என்னது, சீரியலில் நடிக்கிறார் அந்த நடிகை இப்படி உக்காந்துக்குது, அவர் அங்கே எங்கேயோ உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம நெட்டில் எடுத்துடலாம் அத்தை. அதுக்கு என்ன சொல்கிறார் தலைவர் தளபதி அவர்கள், இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் என்ன தப்பாக நினச்சிடுவாங்க, ஃபஸ்ட் நைட் காட்சியில் வந்து இது எடுத்துருங்கன்னார். எவ்வளோ பெரிய உத்தமர்றா எங்கள் தலைவர் தளபதி. ஏண்டா புறம்போக்கிட்டே தற்கூரிய, நீ அவரை பார்த்து தீய சக்தி என்றடா, ஜாடு மாடு பாடுகால் லக்கடி படுஸ் பையா, டே பொப்பட பொறிக்க, டே குடிகார நாய, டே தீய சக்தி புறம்போக்கு, நீ தான் தீய சக்தி. இதில் இவனுங்க இருந்துன்னு அப்பா, அதாவது வந்து குடியாத்த குமரன் ஆபாசமாக பேசிட்டான் பெண்களை குறித்து, பெண்களை மதிக்க தெரியலன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தராங்க. அவனுக்கு பெண்களை மதிக்க தெரியுதாடா? நான் அதிகம் பேச வரல, அவனுக்கு பெண்களை மதிக்க தெரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வர விஷயத்துக்கு, இப்போது இந்த ஒருத்தி சொன்னா இல்லை, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் சிரிச்சா இல்லை, அவளுக்கும் சொல்கிறேன், அவளுக்கு சொல்கிறேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் கேன்னு சிரிச்சா இல்லையாடி, இந்த அவங்க மனைவி டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன சொல்கிறது? இப்போ போ. இன்னொருத்தி சொன்னா பாரு, கல்யாணம் 22 வருஷம் ஆயிடுச்சான், நான் இன்னும் விஜய் லவ் பண்ணுறேன், அவங்க கூட குடும்பம் நடத்துவேன், இன்றைக்கி இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணி கொண்டான், புருஷனையும் புள்ளையும் பக்கம் வச்சுன்னு. இப்போ போடியம்மா ரூட் கிளியர் ஆயிடுச்சே, நான் அவங்களே டைவர்ஸ் கேட்டாங்க. என்ன இன்னொருத்தி என்ன சொன்னால், தாலி கட்டி போட்டான் மேடியில், இந்த இப்போ ரூட் கிளியராக இருக்கும். இன்னொருத்தி என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னா எல்லா விஷயம் வச்சு சாவச்சிட்டான்னா, நல்ல பொண்ணு, அந்த மாதிரி தான் எல்லா குடும்பத்துலேயும் பிறக்கணும். இப்போ போடி ரூட் கிளியர் ஆகுது போ. ஏன்னாப்பா அந்த சகோதரி சங்கீதா டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, இவங்க கூட வாழ்கிறத விட நம்ம வாழா வெட்டியாக இருந்துடலான்னு சொல்லிட்டு. இன்னொருத்தி சொன்னாப்பார், குழந்தை ஐசியூலுக்கு இது செத்துருச்சு, இருந்தாலும் எனக்கு விஜய் தான் முக்கியம் என்னப்பார். இந்த இப்போ போ பனையூருக்கு போ போ, ஏன்னா இப்போ அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லை, என்ன சொல்கிறது? இப்போ போ. இன்னொருத்தி, இன்றைக்கி எக்ஸாமு ஃபெயிலாகி என் வாழ்க்கைக்கு எதிர்காலம் கேள்விக்குறியானாலும் எனக்கு விஜய் பார்க்க வந்து எனக்கு விஜய் தான் வேணும்னா இல்லை, இது இப்போ போடி ரூட் கிளியர் ஆகுது. இப்போ யாரெல்லாம் ஐ லவ் விஜய், எனக்கு என் குடும்பம், என் புருஷன், என் குழந்தைங்களோட எனக்கு விஜய் தான் முக்கியம் எவ்வளோ பேசுகிறா, அவ்வளோ மட்டும் தான் சொல்கிறேன். எல்லோரும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த டிவிக்கு கட்சியில் இருக்கிற மகளிர் அணி கூட நமக்கு சகோதரிகள் தான். இப்படியெல்லாம் வெக்கத்தை பானத்தை விட்டு பேசுகிறாளுங்க பார். புருஷனை வச்சுக்கின்னு எனக்கு அவன் தான் பிடிக்கும், அவங்ககிட்ட புள்ள பெற்றுக்கணும், அவங்க கூட குடும்பம் நடத்தணும், அவனை லவ் பண்ணுறேன்னு பேசுகிறீங்கல்ல, இப்போ உங்களெல்லாம் ரூட் கிளியர் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணியிருப்போங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது என்ன தப்பு? இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, பன்னீருக்கு போங்க, பெரிய பங்களா ரூமாக இருக்குதுன்னா அவர் பேசுறது என்ன தப்புது? நாங்கள் எல்லா பெண்களையும் சொல்ல, இப்படிப்பட்ட பெண்களை தான் இது ஒரு காம கூட்டம் நான் சொன்னேன். இப்படி இந்த பெண்களெல்லாம் என்ன சொல்கிறது? பற்றி அவனை பொண்டாட்டி விட்டான், செலவுக்கு காசு தரலாண்டா, எவ்வளோ பணம் வச்சுருக்க நீ, எவ்வளோ பணம் வச்சுருக்க, எத்தனாயிரம் கோடி வச்சுருக்க, பிளாக் மணி, அந்நிய செலாவணி மோசடி பணம் எவ்வளோ வச்சுருக்க லண்டனில். அவங்களுக்கு மாதம் 2 லட்சம் ஒரு நாள் கொடுக்க முடியாது. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்குறதில்ல, என்னுடைய பொண்ணு என் பையனை வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, பணம் கொடுக்குறதில்ல. எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு மனைவி மேலே சொல்லிக்குது. நீ எப்படிடா பொது மேடைக்கு வர? பொது மேடைக்கு வந்து எப்படிடா நீ இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணுற? 5000 கொடுத்து அந்த மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்ணுற, மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது கிண்டல் பண்ணுற, பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்ற, உன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நீ பாதுகாப்பாக வீட்டில் வச்சிருக்கிறியா? பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறடா, தற்கொலை குடிகார எச்சப்பொறிக்கு புறம்போக்கு, டே ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் பையா, டே கேப் மாதிரி முள்ள மாதிரி பேவரிசி லக்காடி பேமானி களவாணி பையனை. நான் கேட்குறேன், விஜய் கேட்குறேன், தற்கொலை டே பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று உன் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக ஒரு கணவனோட மனைவி இருக்காங்களா, அப்பாவோட பொண்ணு பையன் இருக்கா? எங்கடா இருக்காங்க பாவம் அந்த சகோதரி? லண்டனில் இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா? உன் புள்ள பாதுகாப்பாக இருக்கானா? உன் பொண்ணு பாதுகாப்பாக இருக்கா? எந்த நிகழ்ச்சியாவது உன் மனைவி வந்திருக்குதா? உன் பிள்ளைங்க வந்திருக்காங்க? அது எப்படி வருவாங்க? நீ தான் விட்டு அவங்க தான் இப்போ டைவர்ஸ் கேட்குறாங்களே. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி
கட்சி நிகழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் குடும்பத்தோடு வந்து எங்கள் அண்ணி முன்னால் உட்காருவாங்க. அப்போல்லாம் உதயா அண்ணன் படிக்கிற நேரத்தில் லட்ஜைன் மூஸ் இருக்கும்போது வந்து மேடையில் முன்னால் உட்காருவார். சகோதரி செந்தாமரை முன்னால் உட்காருவாங்க. எங்கள் மாப்பிள்ளை மரியாதைக்குரிய அண்ணன் சபரீஷன் அவர்கள் அவர் வந்து முன்னால் உட்காருவாங்க. பெங்களூர்லேருந்து செல்வி அக்கா வருவாங்க. அவங்களுடைய பசங்க வருவாங்க. குடும்ப கட்சிடா இது, குடும்ப கட்சி. நீ டிவிக்கு அது ஒரு ஜல்சா கட்சி. ஆமாம், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு பெண்ணை மதிக்காதவன் என்னடா கட்சி நடத்துகிற நீ? ஒரு பெண்ணை மதிக்காதவன் என்ன கட்சி நடத்துகிற? அவன் கூட நான் பாரு ஆதவர்ஜனா, அவன் பொண்டாட்டி செருப்பால் அடிச்சிச்சு ஆதவர்ஜனா, அவன் திருட்டில் அடிச்சிருக்கிறான்ல அந்த அக்யூஸ்ட் ஆதவர்ஜனா, அவன் பொண்டாட்டி செருப்பால் அடிச்சிச்சு. யார்? ஆதவர்ஜனா. அவன் வார்த்தை வெளியே பட ஆரம்பிச்சது. ஏன்னா என் பணம்லாம் எடுத்துன்னு போய் அவன்கிட்ட விஜய்கிட்ட குத்துனுக்கிறியான்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் அந்த புஷி ஆனதுன்னு ஒரு புறம்போக்குறான் இல்லை, பரோட்டா கடை மாஸ்டர். மூஞ்சி பார்த்தீங்கன்னா பரோட்டா பெசஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். இட்டுன்னு வர முடியல, இட்டுன்னு போக முடியலன்னு பேசுகிறானே. இவன் தான் அவங்க அப்பா அம்மா பிரித்தான். அவன் தண்ணியை போட்டுன்னு பல பெண்களோடு உல்லாசமாகறான்ல, அவனை பெண்களை கூட்டணும் அவனை விடுறதை யாருன்னு கேட்டால் இந்த புஷி ஆனந்தன். இப்போ அந்த கட்சிக்கு செலவு பண்ணுறது ஆதவர்ஜுனா. அவனுக்கு ஒரு நாளைக்கு காஸ்ட்லியான ஃபாரின் பாட்டில் 30,000 40,000 ஒரு பாட்டில் 1 லிட்டர் இருக்கும். அதை வாங்கினது கொடுக்குறது ஆதவர்ஜனா ஊற்றி கொடுக்குறான் ஆதவர்ஜனா, அந்த கேடி பையன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிறவன் நீ திமுக பற்றி உனக்கு குறை சொல்கிறது எப்படி இருக்குது? நீ எப்படிடா பொது மேடைக்கு வர? எப்படிடா நீ பொது வாழ்க்கைக்கு வர? எப்படிடா பெண்களை பற்றி நீ பேசுகிற? டேய் விஜய், உங்கள் அம்மாவில் நீ எப்படிடா பேசுகிற? இதில் என்னான்னு கேட்டால் இதில் இவனுக்கு பேசிக்கிறானுங்க. இப்போ இந்த தொலைபேசி உரையாடல் பார்த்தேன், நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். இது வந்து இந்த பழி தூக்கி திமுக மீது போட்டுடணும். நாளைக்கு வேணால் பாருங்கள், அதெல்லாம் வைரலாக வரும். இந்த பழி தூக்கி திமுக மேலே போட்டுடணும். இது திமுக சதின்னு. ஏன்டா புருஷன் பொண்டாட்டி கூட வாழல, புருஷன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தலை, எவ கூடவோ குடும்பம் நடத்தினுக்கிறான். எந்த நடிகையோட பர்மனெண்ட்டாக குடும்பம் நடத்துகிறான்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. எந்த நடிகைன்னு அவங்களே சொல்லிட்டோம். நம்ம வாயில் தான் இருக்குது, வேணாம் அவங்களே சொல்லிட்டோம். இந்த சேனலில் வேணாம், மை சென்னை 360 வேணாம். என்ன சொல்கிறது, பேர்சனல் எடிட் பண்ணிடுவாங்க. என்ன சொல்கிறது, நீ உன் மனைவியோட நீ குடும்பம் நடத்தலை, அதுக்கு அந்த அம்மா அங்கே போய் கோர்ட்டுக்கு போய் என்ன டைவர்ஸ் விடுன்னு கேட்குறாங்க. இது திமுகவின் சதினா? என்னடா இது? டே அப்பா, இது ஒரு இப்படி ஒரு பிளான் பண்ணுங்க. நாளைக்கு பாரு வரும் பாரு. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு விஜய்க்கு சொல்கிறேன், 2 புள்ளைய குத்தா அதோட பொண்டாட்டி கூட ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இல்லை. பொண்டாட்டிக்கு நல்லா நீ பெரிய மல்டி மில்லியனர் தானே, பொண்டாட்டி நல்லா லக்ஸுரியாக வச்சுக்கலாம். நீ 7 கோடி ரூபாய் கார் வச்சுக்கிற, அந்த கார் வரி கட்டாமல் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுறாங்க கோர்ட்டில். அந்த மாதிரி கார் அவங்களுக்கு வாங்கி கொடு, உன் பையனுக்கு வாங்கி கொடு, உன் பொண்ணுக்கு வாங்கி கொடு. நீ பொண்டாட்டியோட குடும்ப நேரத்தில் பொண்டாட்டி என் கூட குடும்ப நேரத்தில்னு கோர்ட்டுக்கு போனால் இதில் எங்கடா திமுக சரி? ஏண்டா ஒன்று கேட்டால் இது அப்போனா இந்த டிவிகே கட்சியில் இருக்கிற தற்கூரிகள்லாம் அவங்க பொண்டாட்டிங்கள்லாம் அவங்க பக்கத்தில் திமுக சதின்னு சொல்வீங்களா? இப்படி கேட்க தான் செய்யும். இப்படி ஒரு கேட்க தான் தோணும் நமக்கு. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணமா? ஏன் நீ பிஜேபி கூட தான் திட்டுற? அது சும்மா நாடகம், அதெல்லாம் நாடகம். அதிமுக கூட தான் ஊழல் கட்சின்ற. அதிமுக ஊழல் கட்சி தான். உனக்கு திமுக மட்டும் சதி பண்ணுதா? ஏண்டா புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிற வேலையை எங்கே வேலை? இப்படி ஒரு பஞ்சாயத்தை தளபதிக்கிட்டோ இல்லை நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்கிட்டயோ போனால் இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணன் உதயா, அவர் இன்னும் யங்ஸ்டர் தான். இப்போ எங்கள் அண்ணா உதயானுடைய துணைவியார் எங்கள் அண்ணி 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. யார்? அண்ணன் உதயாரோட அவருடைய மனைவியோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. எவ்வளோ ஒற்றுமையாகிறாங்க 2 பேரும். உதயம் தான் பேசுகிறாங்க. அது ஒரு பாசம். எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பொண்ணு பையன் எவ்வளோ ஒற்றுமையாகிறாங்க. தம்பி மரியாதைக்குரிய இன்பநிதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அந்த குடும்பம் பார்த்து எப்படி இருக்குது? எதனா சண்டை சச்சரவு இருக்கா? அண்ணன் உதயா ஃபேமிலியில் ஜாலியாக இருக்காங்க. மாமியார் மருமக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எங்கள் வடக்கத்துக்குரிய எங்கள் அண்ணி துர்கா அம்மா அவங்களும் எங்கள் அண்ணன் உதயா அவங்க ஒய்ஃப் எங்கள் சின்ன அண்ணியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அது குடும்பம். ஆனால் உதயா பற்றி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறான், தற்கூரியன்றான். ஹாடா அவங்க அத்தா அவங்க அம்மாவில் யாரா உன் தலைவன்டா தற்கூரிய? அந்த புறம்போக்கு பையன், அந்த
விஜய்கிறான் பார், அவன் தற்குறி, அவன் தற்குறி. 42 பேர் நீ சாகிறதுக்கு 55 பேர் உன்னுடைய பரப்புரில் இருந்திருக்காங்க. அதுக்கு உன்னுடைய அஜாக்கிரதை, உன்னுடைய அகங்கார காரணம். இப்போ மனைவி டைவர்ஸ் சொன்னால் அவன் ஒரு பொம்பளை பொறிக்கே நிச்சு. ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிறான் கூட குடும்ப நடத்தலைன்னும் போது, அப்போ நீ பொம்பளை பொறிக்கு, நான் பொம்பளை பொறிக்கன்னா உங்களுக்கு கோவம் வருது. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிடிங்கிடுவியா? இந்தா கட்சிக்காரங்க அவன் அம்மாவில். இப்போ அவன் பொண்டாட்டி ரோட்டில் நிற்க வச்சிருச்சு. இதனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. நீ இன்னொருத்தர் குடும்பத்தை பற்றி பேசுகிற, குடும்பமே கொள்ளடிக்குதுன்ற பார்த்தா உன் குடும்பம் நடுரோட்டை நிற்குதடா. திருடன் நீடா திருடன், நீ திருடன், நீ திருடன். பொண்டாட்டி வச்சு சோறு போட முடியல, பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல, அப்பா அம்மாவுக்கு சோறு போட முடியல. இவன் நடிகைகளோட படுத்து கிடக்கிற ஒரு பொம்பளை பொறிக்கு பாடுஸ், ஜாடு மாடல் லக்காடி பாடுஸ் பையன், ஒரு பேவரிசி இவன், ஒரு லவடிக்கபால் இவன் விஜய்ன்னு. உங்கள் அம்மாவில் இவன் திமுக தீய சக்தின்றான். நீ தாண்டா தீய சக்தி. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பத்தில் அடிக்குது பாரு. பொம்பளைங்களாம் அவனை பார்த்தா முறத்திலே செருப்பு அடிக்கும். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.